நல்ல தண்ணி, நல்ல தண்ணி. அதில் என்ன எழுதிருக்கு? யூ, ஒரு மனுஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு மனுஷன், இல்ல மனுஷன். இதுல என்ன எழுதிருக்கு? ஜீசஸ், ஜீசஸ். சரி, இப்போ பாருங்க, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் போது எப்படி படைச்சார்? நல்லதா தண்ணியா படைச்சாரா? பாவம் இல்லாத நல்ல மனுஷனா, நல்ல மனுஷியா படைச்சார், பரிசுத்தமா படைச்சார், பாவம் இல்லாத மனுஷனா படைச்சார். ஆமென், ஸ்தோத்திரம். பயந்துராதீங்க, இது ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். இது என்னது? சின். எப்போ அவன் பாவம் இல்லாத மனுஷனா படைச்சிருந்தாரு, எப்போ கர்த்தருடைய வார்த்தையை மீறினானோ அப்போ வாழ்க்கை என்ன வந்துச்சு? பாவம் வந்துச்சு. ஏதேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஏதே பரிசு, உடனடி பரிசு. ஆமென். இப்ப சொன்னீங்கன்னா உடனே பரிசு. ஏதேன் என்றால் என்ன அர்த்தம்? 100 ரூபாய் பரிசு. ரைட்டு. வேற இன்னும் வேற நல்ல உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். ஆமென், தோத்திரம். உடனடி பரிசு, கையில காசு, வாயில தோசை. அல்லேலூயா. ஆமென், தோத்திரம். ஆமென். ஏதேன் என்றால் நானே சொல்லிடுறேன், 1 2 3 யாரும் சொல்லல, பரிசு எனக்கு தான். அல்லேலூயா. நீங்க எல்லாம் ஜெயிச்சிருந்தா சொல்லியிருந்தா உங்களுக்கு 100 ரூபாய் தரணும்னு வச்சிருந்தேன். நான் சொன்னதுனால எல்லாரும் எனக்கு 100 ரூபாய் தந்து போயிடணும். அல்லேலூயா. அவன் ஏதேன் என்றால் மகிழ்ச்சின்னு அர்த்தம். நல்ல மகிழ்ச்சியா இருந்தாங்க பாவம் இல்லாத நேரத்துல, நல்ல மகிழ்ச்சியா இருந்த. எப்ப கர்த்தருடைய வார்த்தை மீறி பாவம் வந்துச்சோ ஏதேன் விட்டு ஆண்டு என்ன செஞ்சார்? துரத்திட்டாரு. மகிழ்ச்சி போயிடுச்சு, அவங்க வாழ்க்கை கெட்டு போச்சு. பாவம் வந்த போது அவங்க வாழ்க்கை கெட்டு போச்சு, நாரி போச்சு, சந்தோஷம் இல்ல. இன்னைக்கு அதனால தான் மனுஷன் அந்த இழந்து போன மகிழ்ச்சியை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும்னா, சினிமா பார்த்தா மகிழ்ச்சியா இருக்கலாமா? புரியுதா உங்களுக்கு? தண்ணி அடிச்சா மகிழ்ச்சியா இருக்கலாமா? சிரிச்சு குடிச்சா மகிழ்ச்சியா? அப்படி என்னென்ன பாவம் பண்ணா மகிழ்ச்சியா இருக்கணும், மகிழ்ச்சியை தேடி அலையிறான். அன்னைக்கு இழந்து போன மகிழ்ச்சி. அப்போ வாழ்க்கையில பாவம் வந்ததுனால அவங்க வாழ்க்கை என்னாச்சு? கெட்டு போச்சு. இப்ப பாருங்க, இதான் மனுஷன், மனுஷி, இதுதான் பாவம். எடுத்துக்கொள்ள முடியாது. ஓடி வந்து உடனே எடுத்துக்க வேண்டாமா? நாங்கெல்லாம் ஓடி துணிஞ்சு குதிச்சு போயிருவோம். பாட்டுத்தாள் ஒரு பேப்பர் இவங்க பாத்தீங்களா இவ்வளவு பியூரா இருந்து, இப்ப பாவம் உள்ள வந்தோடனே மனுஷ வாழ்க்கை கெட்டு போச்சு. ஆமென். என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் திசேன் விளை. திருநெல்வேலினா எல்லாத்துக்கும் தெரியும், திசைவிளை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆமென், தோத்திரம். அதுதான் நான் உருண்டு பிறண்டு ஆமென் தவழ்ந்த ஊர். அல்லேலூயா. ஆமென், தோத்திரம். ஆமென். எங்க அப்பா சிஎஸ்ஐ கிறிஸ்டின், எங்க அம்மா ஹிந்து. அதனால எங்க வீட்டுல 2 வழிபாடும் உண்டு. ஆமென், தோத்திரம். அல்லேலூயா. 2 வழிபாடு உண்டு. ஆமென், தோத்திரம். பள்ளியிட போயிருக்கிறேன். எங்க அம்மா சைடு எல்லாமே அப்படிதான். ஆடு மாடு பண்ணி என்னெல்லாம் வைக்கலாமோ கூட்டு போவாங்க. காட்டுக்குள்ள ஒரு மரம் மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் போய் பள்ளி எடுத்து வருவோம். அப்படிலாம் போயிருக்கிறேன். எங்க அப்பா நல்லா வாழ்ந்த குடும்பம், நல்லா வாழ்ந்த குடும்பம். நெல்லவியல், ரைஸ்மில் அப்பெல்லாம் வச்சு போட்ஸ வாழ்ந்த குடும்பம். ஆமென். எங்க தாத்தா இறந்தாரு, ஜெபமணி, அவர் பேரு ஜெபமணி. ஆமென், தோத்திரம். அவர் இறந்த உடனே எங்க அப்பாவுக்கு கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்ல. துன்மார்க்கோட சேர்ந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சு வீடு சொத்து எல்லாத்தையும் வித்து, ஆமென், வீடு சொத்து எல்லாத்தையும் வித்து ஆமென் வாயில போட்டாரு. ஆமென், தோத்திரம். வெறும் 250 ரூபாய்க்கு அன்னைக்கு போதையை வாங்கி கொடுத்து கையெழுத்து வாங்கி போயிட்டேன். இப்படி எத்தனையோ சொத்துக்களை இழந்து, ஆமென், வெறும் 7 ரூபா வீட்டு வாடகைல, லெட்டின் பாத்ரூம் கிடையாது. எங்க அம்மா கூலி வேலை செய்து எங்களை காப்பாத்தினாங்க. ஐயோ, எனக்கு 25 வயசு வரைக்கும் எங்க அப்பா எங்கேயாவது அறந்துருவானமா கிடப்பாரு. பஸ்ல வந்தா தன்னால பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாரு. கண்ட்ரேட்டு திட்டுவான், சுத்தி இருக்கவங்க சிரிப்பாங்க, நான் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள். ராத்திரி தூங்க முடியாது. கெட்ட வார்த்தையில பேசி ஒரு நாள் இந்த பக்கம் வீட்டுல சண்டை இழுப்பாரு, இன்னொரு பக்கம் இந்த நாள் சண்டை. வீடு நாரி போய் நடந்துச்சு, நாரி போச்சு. அந்த பாலா போன குடி பழக்கத்தினால எங்க வாழ்க்கையே நாரி போச்சு. எனக்கு நல்ல ட்ரெஸ் கிடையாது, ஓட்ட ட்ரௌசர் தான் போட்டிருப்பேன். ஸ்கூலுக்கு போனா தவால்னு போட்டு போயிடுவாங்க. இப்படி எத்தனையோ அவமானங்களை நான் சந்திச்சிருக்கிறேன் வாலிப நாட்கள்ல. ஆமென், தோத்திரம். என்னுடைய பிள்ளைகளே, நான் வடிக்காத கண்ணீர் கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது. எங்க அம்மா, நானும் எனக்கு ஒரு அக்கா, எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்களுக்கு கட்டி கொடுத்து எங்களை கரையேற்றுறாங்க. ஆமென், தோத்திரம். ஆனா 25 வயசுக்கு பிறகு என்னுடைய தேவைகளை சந்திக்க முடியல. 1 ரூபாய் இல்லாம ரோட்ல நின்றுக்கிறேன் நான்.
அப்போ போய் தான் ஒரு ஆர்சி ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அதில் ஆர்சி சர்ச்சுக்கு போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அங்கே என்னுடைய கேள்விகள்லாம் ஃபாதர்கிட்ட கேட்பேன். அவங்களுக்கு அந்த பதில் எனக்கு சரியாக படலை. அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சின்ன சர்ச்சு, ஆமென் தோத்திரம், இது காங்கிரீட் போட்டிருக்கு, அது ஒரு ஷெட்டு, அந்த சர்ச்சுக்கு ஒரு ஆவிக்கு ஒரு சபைக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு தானியன்லாம் யார், தாவீதுன்னு யாரெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆமேன். ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன் குயிக்கா. ஆமேன். கர்த்தரை அறிய ஆரம்பிச்சேன். ஆமேன் தோத்திரம். அல்லேலூயா. பைபிள்லாம் டக்கு டக்குன்னு வாசிப்பேன். அப்படியா பாருங்க, நான் ஜெபம் பண்ணேன். ஆமேன். பிறந்ததுல இருந்து 25 வயசு வரைக்கும் 24 hours தண்ணி அடிச்சுட்டு இருந்த எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டார். கரங்களை தட்டுங்களேன். எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி இருக்கிறேன். கையை தட்டுங்க நல்லா. எவ்வளவு பெரிய விஷயம். தோத்திரம். எனக்கு தானே தெரியும். தோத்திரம். ஆமேன். எங்க ஊரே ஆச்சரியப்பட்டுச்சு. எங்க அப்பா வேலை உண்டு வீடு உண்டு ஆயிட்டாரு. நான் வெளியே போனா, தம்பி அப்பா இருக்காரா இல்லையா அந்த அர்த்தத்துல கேட்பேன். பார்க்க முடியலையே என்று நான் உடனே புரிஞ்சுக்குவேன். ஐயா அப்பா நல்லா இருக்காரு, இப்போ தண்ணி அடிக்கிறது இல்லை. தண்ணி அடிக்கிறது இல்லையா? அப்படியாடா. எங்க ஊரே ஆச்சரியப்பட்டுச்சு. ஆமேன் தோத்திரம். ஆமேன். ஒரு நாள் நல்லா வாழ்ந்த குடும்பம் இதே போல கெட்டு போச்சு. அதுக்கு எங்க அப்பா ரசிக்கப்பட்ட அந்த புதுசுல 8 வால்யூம் பெர்க்மான்ஸ் கேசட் 8 வால்யூம் வந்திருந்தது. ஒரு புது டேப் ரிக்கார்டர் வாங்கி தர சொன்னார். வாங்கி கொடுத்தேன். அந்த 8 வால்யூமை மொத்தமா வாங்கி எனி டைம் பாட்டு போட்டு கேட்டுட்டு இருப்பாரு. இயேசு இயேசுன்னு தான் வாழ்ந்து அவர் கடைசியில நல்ல மனம் திரும்பி ரசிக்கப்பட்டு தான் மரித்தார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப நல்லா இருந்த அந்த வாழ்க்கை கெட்டு போச்சு. இப்போ இது யாரு? ஜீசஸ். இந்த ஜீசஸ் வந்து நம்ம வாழ்க்கையில வந்தா, அல்லேலூயா, எப்படி மாறிச்சு? வெரி குட். முதல்ல கைத்தட்ட அம்மாவுக்கு நன்றி. அல்லேலூயா. இயேசு நம்ம வாழ்க்கையில வந்தா பாருங்க, பியூர் ஆயிடுச்சு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென். இப்ப நம்ம வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காரியத்தினால, ஏதோ ஒரு பாவத்தினால நம்ம வாழ்க்கை கெட்டு போய் இருந்தா, ஆமென், இயேசு கிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா அவர் நம்ம வாழ்க்கைய பரிசுத்தமாக்குவார். அல்லேலூயா. பரிசுத்தமாக மாற்றுவார். நாற்றம் எடுத்த வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, அது பேர் எங்க வீட்டுல சந்தோஷம்னா சந்தோஷம். எங்க அப்பா தண்ணி அடிக்கிறது இல்ல, எங்க வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இருந்து. அல்லேலூயா. ஆமென். அதுக்கு முன்னாடி நான் யோசிப்பேன், எங்க அப்பா செத்து போனா எனக்கு கண்ணீர் வருமா அப்படிலாம் யோசிப்பேன். ஆனா எங்க அப்பா மரித்த பிறகு, மரித்த அன்னைக்கு நான் அழுது. 1999 எங்க அப்பா மரித்தார். ஆமென். சொந்த அந்த இழப்பை என்னால தாங்க முடியல. அப்பா இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமே. அல்லேலூயா. ஆமா. உங்க வாழ்க்கையிலையும் அது மதுவினாலேயோ வேற எதுனாலையும், ஆமென், இன்னைக்கு அநேக பிள்ளைகள், வாலிய பிள்ளைகள், ஆமென் தோத்திரம், கஞ்சா, போதைப் பொருள் போன்ற காரியங்கள்ல கெட்டு போய் கிடக்குறாங்க. ஆமென். இயேசுவண்ட வழி நடத்துங்க. உங்க பக்கத்து வீட்டுல யாராவது மதுவுக்கு அடிமையா இருக்காங்கன்னா இயேசுவண்ட நடத்துங்க. இயேசு வந்துட்டா, அல்லேலூயா, வாழ்க்கை தெளிவாயிரும். ஒரு வசனத்தை வாசிங்க. ஆமென் தோத்திரம். லூக்கா 13:3 வாசிங்க. லூக்கா 13:3. ரொம்ப நேரம் இல்ல. ஒரு மனுஷன் பாவத்துல இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? கெட்டு நாரி போகும். இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. செத்த ஈக்கள் தைலக்காரனோட பரிமள தைலத்தை நாரி நாரி கெட்டு போக பண்ணும். ஆமென். டீ கடைக்கு போறோம், டீயை குடிக்க வாங்குவோம், அதுல ஒரு ஈச்சி விழுந்துட்டு குடிப்போமா? அப்படிதான் பாவம். பாவம் நம்ம வாழ்க்கைய பிரயோஜனம் இல்லாததான் மாற்றிடும். புரியுதா? நல்ல திறமசாலி, எங்க அப்பா எல்லாம் வியாபாரத்துல நல்ல திறமசாலி. ஆனா அந்த மதுங்கிற ஒரு பழக்கம் எங்க வாழ்க்கைய நாசமாக்கிருச்சு, நாரி போக பண்ணிருச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, இது வந்து வெறும் கொலை செஞ்சாதான் பாவம், கொள்ளை அடிச்சாதான் பாவம், மது அருந்தினாதான் பாவம் அப்படிலாம் இல்ல. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சின்ன கோபம், ஒரு மூர்க்கம், ஒரு கசப்பு, ஒரு பகை, ஒரு பொய், ஒரு களவு உங்க வாழ்க்கையை கெட்டு நாரி போக பண்ணிடும். பேரை கெடுத்துரும். எங்கேயாவது ஒரு பொருளை களவாண்டுட்டு மாட்டிக்கிட்டோம்னா பேரை கெடுத்துரும். தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஆமென். எந்த ஒரு பாவத்துக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்கவே கூடாது. ஆமென். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். ஆமென் தோத்திரம். ஒரு பெரிய பண்ண வீடு, பெரிய பங்களா, அதுல வாழ்ந்திருந்த எல்லா தகப்பன்மாரெல்லாம் மரித்து போனாங்க. இப்ப மகன் காலத்துல நிறைய கடன் வாங்கி அந்த பெரிய பண்ண வீட்டையே விற்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. வேற ஒண்ணுமே இல்ல. கடைசி அந்த ஒரு வீடு, நல்லா கவனிங்க, முடிச்சிடறேன்.
ஆமென். தோத்திரம். உங்க பொறுமையை சோதிக்க மாட்டேங்க. அல்லேலூயா. ஆமென். சாப்பாடு வாசம் கூட வருது. அல்லேலூயா. ஆமென். மணி 8 ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு சீக்கிரம் போகணும். பார்த்தீங்களா பாஸ்டர் அதை குறிப்பா கொண்டு வந்துட்டார். கேட்கலாம் முடியா சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அல்லேலூயா. ஆமென். தோத்திரம். அவன் அந்த பண்ண வீடையும் அவரு விற்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. வேற வழி இல்லை. கடன் தலைக்கு மேல ஆயிடுச்சு. இந்த வீட்டை வித்தாதான் முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. உடனே எல்லாம் பத்திரம்லாம் போடும்போது பழத்தில் எழுதும்போது இந்த தம்பி போய் சொல்றப்பல, ஐயா நாங்கள் ரொம்ப நாளாக வாழ்ந்த குடும்பம், பரம்பரையா வாழ்ந்த வீடு, நான் அது உங்களுக்கு விற்கிறேன். ஆனால் ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், அதை மட்டும் நீங்க எனக்காக பண்ணணும். அவருக்கு ஒரு இறக்கம், வீட்டை வாங்குறவருக்கு ஒரு இறக்கம். சரி, பரம்பரையா வாழ்ந்த பண்ண வீடை வைக்கிறான். என்னப்பா உன் கோரிக்கை சொல்லு. ஒரே ஒரு காரியம், ஒரு குறிப்பிட்ட ரூமை சொன்னான். இந்த குறிப்பிட்ட ரூம்ல ஒரே ஒரு ஆணி மட்டும் எனக்கு அடிக்க அனுமதி கொடுங்க. என்னடா இது, இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரே ஒரு ஆணி தானே, பரம்பரையா வாழ்ந்த வீடு. சரி அப்படின்னு பத்திரத்துல எழுதியாச்சு. எழுதி இந்த ஆணி பழைய வீட்டுக்காருக்கு சொந்தம்னு எழுதியாச்சு. பத்திரத்தை வித்தாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி அந்த தம்பி வந்தாப்புல ஒரு வந்துட்டு, ஐயா எனக்கு சொந்தமான அந்த ஆணியை பார்த்துட்டு போயிடுறேன். சரிப்பா போ. இவர் போனாரு, ஆணியை பார்த்தாரு, போயிட்டாரு. இப்படியே கொஞ்ச நாளா வர்றவும் போறவும் ஆணியை பார்க்கவும் போயிட்டு இருந்தாரு. ஒரு நாள் வரும்போது மஞ்ச பையோட வந்தாரு. உள்ள போனார். ஐயா ஆணியை பார்த்துட்டு போறேன். சரி போப்பா. ஆனவரு திரும்பி போயிட்டாரு. இவர் போன 2-3 நாள் கழிச்சு வீடு முழுக்க கெட்ட நாத்தம். வீட்டுக்குள்ள குடியிருக்க முடியல. எங்க இருந்துடா நாத்தம் வருது, எந்த ரூம்ல இருந்து நாற்றம் வருதுன்னு போய் பார்க்க போனா கடைசியில அந்த ஆணி அடிச்சார்ல அந்த ரூம்ல இருந்து நாத்தம் வருது. கதவை திறந்தா கப்புன்னு வாடா, உள்ள போக முடியல. அங்க பார்த்தா ஆணில ஒரு மஞ்சள் பை தொங்கிட்டு இருக்கு. அங்கிருந்தா நாத்தம் வருது. அங்க வந்த நாத்தம் அந்த சின்ன ஆணியில தொங்க போட்ட பையன் நாத்தம் வீடு முழுக்க, பங்களா முழுக்க நாத்தம், குடியிருக்க முடியல. போய் பார்த்தா ஐயோ நாத்தம். உடனே இவருக்கு வந்துச்சு பாருங்க ஆத்திரம். கூப்பிட்டாரு அவனை விட்டு, வாயா என்னையா நினைச்சிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு ஆணி அடிக்க உரிமை கொடுத்தேன் பார்த்துட்டு போறேன்னா அது என்னையா மஞ்சள் பையில தூக்கப்பட்டிருக்கேன். அதுல என்ன வாங்கி போட்டு போயிருக்கான், மீன், பச்சை மீனை வாங்கி போட்டிருக்கான். அது நாளாகணுன்னே கெட்டு போய் நாத்த தாங்க முடியல. முதல்ல அந்த பையன் இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நீ வரப்படாது. உடனே என்னையா நினைச்சிட்டு இருக்கிறேன், பேச்சே மாறிடுச்சு. அந்த ஆணி யாருக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். பத்திரத்தில் எழுதி இருக்குது. ஆமென். நான் மஞ்சள் பைய தொங்க போடுவேன், இல்லை என் சட்டையை தொங்க போடுவேன், என் பேண்ட தொங்க போடுவேன், முடிஞ்சா நானே தொங்குவேன் அப்படிங்கிறானே. அதுக்கு பிறகு திரும்பவும் அப்படியே வர போக அவரால் ஒன்றும் பண்ண முடியல. பத்திரத்துல ஆணியை பார்க்க வர்றதும் எதையாவது ஒன்று தொங்க போடுறதும் தொல்லை. அவர் அந்த வீட்டை வாங்கி நிம்மதி அதில் என்ன செய்ய முடியல, குடியிருக்கவே முடியல. காரணம் என்ன, ஒரே ஒரு ஆணிதானே, ஒரே ஒரு ஆணிதானே அப்படின்னு இடம் கொடுத்ததுனால அவர் வாழ்க்கையில நிம்மதியே போச்சு. இன்னைக்கு அன்னையுடைய வாழ்க்கை ஏன் நல்லா இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்காரு நீ நல்லா இருப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் நல்லா இருக்க முடியலன்னா, ஏதோ ஒரு சின்ன பாவம், ஏதோ ஒரு சின்ன தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு இடம் கொடுத்ததுனால தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து நிற்கிறோம். அது மதுவா இருக்கலாம். நன்றி, கைத்தட்டின அந்த ஒரு சகோதரிக்காக நன்றி. அல்லேலூயா. ஆமென். முக்கியமான பாயிண்ட் வரும்போது கை தட்டினதான பிரசங்கியா இருக்கு, நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். இப்போ சைக்கிள்ல காத்து இல்ல, காத்து அடிக்கும். காத்து அடிச்சு கொஞ்ச நேரம் ஆனோன்னு என்ன வரும், ஒரு சத்தம் வரும் தெரியுமா, கீ கீ அப்படின்னு. என்ன அர்த்தம், காத்து ஏர். இப்படி இடையில கைத்தட்டு அல்லேலூயா வந்தா தான் நான் சொன்ன பிரசங்கம் மண்டையில ஏறுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்பமாவது கை தட்டுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்போ ஒரு சின்ன பாவம், அது ஒரு கெட்ட பழக்கம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆமென், சோத்திரம். ஆமென். இன்னைக்கு அந்த செல்போன் அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைகள் சாப்பிடலன்னு சொன்னா ஒண்ணு செல்போனை கொடுத்துடுறாங்க, அது பார்த்துட்டு தொந்தரவு இல்லாம சாப்பிடுது. ஆமென். ஏதாவது வேலை செஞ்சா இடத்துல இருக்குன்னா செல்போனை கொடுத்துடுறாங்க. ஆமென். ரொம்ப ஆபத்து. உங்க பிள்ளைகளை இப்பவுமே அப்படி பழக்காதீங்க. இது ஒரு சின்ன கெட்ட பழக்கம் தான், ஆனா வாழ்க்கை கெட்டு போகும், பின்னால வாழ்க்கை கெட்டு போகும். ஆமென். உங்க பாலிவ பிள்ளை 10 மணிக்கு மேல செல்போனை நோண்டிட்டு இருந்தா அது என்னன்னு கேளுங்க. அல்லேலூயா. ஆமென், தோத்திரம். ஒரு வீட்டுல தகப்பனார் 2 மணி வரைக்கும் செல்போனை நோண்டிட்டு இருக்கான், விளங்கும். இவன் எப்படி பிள்ளைய கண்ட்ரோல் பண்ண முடியும்? 2 மணிக்கு உனக்கு என்னடா வேலை செல்போன்ல? அதிகபட்சமான 10:30
போடிட்டு தூங்கிடணும். அல்லேலூயா. அதுக்கு பிறகு பிள்ளை பார்த்துட்டு இருக்கு, ஏதாவது நோண்டிட்டு இருக்குன்னா நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். கெட்டு போறதுக்கு எத்தனையோ வாய்ப்பு அதுல இருக்குது. ஆமென், தோத்திரம். ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியல பாஸ்டர். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணா சைட்ல ஸ்வங்கின்னு ஒண்ணு வருது, கருமம். ஆமென், தோத்திரம். தொட்டா போச்சு, உள்ள போயிரும். நம்ம ட்ரெயின் டிக்கெட் தான் புக் பண்ண போறோம், அப்படிலாம் வந்துருச்சு. முந்தியாவது ஏதாவது நம்ம ஒரு ஒன்ன சொன்னா அதுல ஒரு விளம்பரம் வந்தா அப்படி ஸ்கிப் பண்ணி போயிடலாம். இப்போ கருமம் அதையும் எடுத்துட்டான். அது மஞ்சள் கலர்ல அப்படி வருது, இங்க வந்து லாஸ்ட்ல நின்னபடி தான் போகுது. பார்த்தா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறான் விளம்பரத்தோட, அப்படி வச்சுட்டான். நல்ல ஜாக்கிரதை. உங்க பிள்ளைகளை நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆமென். வசனத்தை கொடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வசனத்தை கற்றுக் கொடுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் சொல்றேன். எப்போதும் பேசு, படுக்கும் போதும் பேசு, உட்கார்ந்திருக்கும் போது பேசு, வசனத்தை கொடுங்க. உங்க பிள்ளை நல்லா இருப்பான். அல்லேலூயா. சின்ன வயசுல வேதத்தை தூக்குனா முதிர் வயசு வரைக்கும் இந்த வேதம் அவனை சுமக்கும்னு சொல்றான். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் சொல்ற வார்த்தை, சின்ன வயசுல பைபிளை சுமக்க கற்றுக் கொடுங்க. சர்ச்சுக்கு வந்து செல்போன்ல யாரும் பைபிள் வாசிக்க கூடாது. ஆமென், தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். என் சபையெல்லாம் சொல்லிவிட்டேன், சுட்டே கொண்டு விடுவேன்ட்டேன். நீ பஸ்ல போகும்போது பாரு, ஏதோ வசனம் ஞாபகம் வருது பார்க்கணும். சர்ச்சுக்குள்ள பைபிளை தூக்கிட்டு வரணும். ஆமென், அல்லேலூயா. அதுல இருந்து வாசிக்கணும். அது ஸ்டைல் வச்சுட்டு நீ என்னத்தை பார்க்க, வசனத்தை வாசிக்க வேற என்னத்தை பார்க்க எவனுக்கு தெரியும். செல்போன் நாட் அலோடு, தோண்டவே கூடாது. இன்னொன்னு பாட்டு படிக்க வேண்டியிருக்கு, இப்போ அதுல படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் பைபிள் பிரசங்கம் பண்ணும்போது பைபிள் வசனத்தை இங்க இருந்து வாசிக்கணும். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் கெட்டு போக கூடாதுன்னா இப்போ இருந்தே வசனத்தை கொடுங்க, சர்ச்சை கூட்டுவாங்க. அல்லேலூயா. முதல் கெட்டு போன தண்ணி நல்லாயிருச்சு. நான் மறந்துட்டேன், நல்ல வேலை ஞாபகம். இப்போ பாருங்க, இப்போ இது என்னது? பாவம், பொய், திருடு, களவு, ஆபாச படம் பார்க்கறது, அப்படிதானா? அப்பா அம்மாவை ஏமாத்துறது, பிசாசு, சாத்தான் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இயேசு வந்ததுனால கெட்டு போன தண்ணி நல்ல தண்ணியா மாறிடுச்சு. இப்ப இது கெட்டு போகுதான்னு பாருங்க, போகாது. அல்லேலூயா. இயேசு உங்க உள்ளத்துல இருந்தா பாவம் இனி உள்ள வராது. அல்லேலூயா. ஆமென். இயேசு உங்களுக்குள்ள இருந்தா சாத்தான் உங்களை தொட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மந்திரவாதம் பலிக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. செய்வினை உங்களுக்கு பலிக்க, எவன் செய்வினை வச்சாலும் உங்களுக்கு பலிக்காது. ஆமென். எவன் பிள்ளி சுனி வச்சாலும் பலிக்காது. நம்புறீங்களா? ஆமென். அப்ப இயேசுவுக்கு உங்க உள்ளத்துல இடம் கொடுங்க. இதுவரைக்கும் யாராவது இன்னும் ரட்சிக்கப்படாம ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கீங்கன்னா இன்னைக்கே இயேசுவை நான் என் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றேன்னு இயேசுக்கு இடம் கொடுங்க. எந்த பிசாசும் உங்க எல்லைக்குள்ளே வர முடியாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத உங்க கணவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென், அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஒப்பு கொடுத்து என் புருஷனும் சேர்ந்து நாங்க 2 பேரும் அவரும் சேர்ந்து ஞானஸ்தானம் எடுப்போம். ஆமென். அவர் வரட்டும், மெல்ல வரட்டும். நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒப்பு கொடுத்தா இயேசுவின் பிள்ளையா மாறிடுறீங்க. அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளையா உரிமையை கேட்க முடியும். அல்லேலூயா. இப்ப ஜெசிகா அவங்க அப்பாட்ட போய் உரிமையா எனக்கு இது வேணும்னு கேட்க முடியும். இன்னொரு பிள்ளை கேட்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப ரட்சிக்கப்பட்டு நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னா உரிமையா அப்பாட்ட போய் கேட்க முடியும். எனக்கு இதை கொடுங்கப்பா, என் புருஷனை தொடுங்க, அவரு குடிவெறிய மாத்துங்கன்னு கேட்க முடியும். நிச்சயமா கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா.